இந்த வருஷம் பஞ்சாப் கிங்ஸ் மேலே நிறைய பேர் பந்தயம் கட்டியிருக்கிறாங்க. எல்லாரோட ஆதரவும் பஞ்சாப் கிங்ஸ் மேலே தான் இருக்குது. இந்த வருஷம் பஞ்சாப் கிங்ஸ் கப் அடிக்கணும்னு. ஏன்னா டீம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ப்ளஸ் அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேரோட ஃபேவரட் பிளேயர்ஸ்களும் அங்கே இருக்காங்கிறதுனால பஞ்சாப் கிங்ஸ் மேலே நம்பிக்கை அதிகம். ஆனால் போன மேட்ச்சில் வந்து 245 அடிச்சும் தோத்தாங்க. பட் ஓவராலாக இப்போது பஞ்சாப் கிங்ஸோட ஒரு 5 மேட்சோட ரிசல்ட்ஸில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இண்டிவிஜுவலாகவும் டீமாகவும் பார்க்கும்போது என்னடா ஏதோ ஒரு இடத்துல சறுக்குதே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அவங்க கப்பு வின் பண்ணுறதுக்கு, இந்த மேட்ச்சில் தாண்டி கப்பை வின் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் சரி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பேச போகிறேன். பஞ்சாப் கிங்ஸோட ஃபேன்ஸ் நிறைய பேர் நீங்கள் இருப்பீங்க, நம்பிக்கை இருக்குது. நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இருக்கான எங்கள் டீமில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த விஷயத்தை சரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் லாக்கி ஃபெர்குசனோட அப்டேட் பற்றியும் அதை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை தாண்டி கேகேஆர் வந்து ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சாலும் சும்மா நங்கூரமாக ஜெயிக்கிறாங்க. அவங்களோட கேமில் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் கேகேஆர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது. டாப் 4க்குள்ளே நாங்கள் இருப்போங்கிற மாதிரி தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்குது. பட் ஆனால் சில பல எதிர்பாராத தோல்விகள் இது இருந்துக்கிட்டு இருக்கு. பேசுவோம் இந்த மேட்ச் பற்றி. பட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச்சு முல்லன்பூரில். அதுக்கு முன்னாடி இந்த IPL 2025 கிருக்கானந்தாவும் டெக்கத்லானும் சேர்ந்து கிருக்கானந்தாஸ் கிரிக்கெட் ஷோவில் மேட்சோட ப்ரிவியூவில் வந்து நம்ம கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த பஞ்சாப் கிங்ஸ் vs KKR மேட்சோட ப்ரிவியூவில் இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா, யார் அதிக ரன் அடிப்பா அப்படிங்கிற கேள்விக்கு சரியாக பதில் சொல்கிறவங்களிருந்து நான் ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு டெக்கத்லானோட பரிசு கொடுப்பேன். சைடில் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய பேர் தேங்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் பயன்படும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இதில் நீங்களும் ஒருத்தவங்களாக இருக்க வாழ்த்துக்கள். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். IPL பத்தியா ஜெயலலிதா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த IPL 2025 டிராகனில் முல்லன்பூரில் நடக்க இருக்கக்கூடிய பஞ்சாப் கிங்ஸ் vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி நோட்டிஃபிகேஷன் இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் பார்க்க வந்திருக்கிறீங்க. கிவ்அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். IPL முரட்டத்தனமாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி முரட்டத்தனமான பொருட்களை வாங்குறதுக்காக நீங்கள் டெக்கத்லானை போய் அணுகலாம். கண்டிப்பாக நன்றாக இருக்கும். ஸோ இந்த பக்கத்தில் இருந்து நான் அதாவது பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். முல்லன்பூர் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரன் ஃபெஸ்ட் அப்படின்னு எழுதி வைக்கலாம். இங்கே உமன்ஸ் மேட்சஸ் நடந்துச்சு இல்லை, அப்போவுமே இங்கே ரன் ஃபெஸ்ட்டாக தான் இருந்துக்கிட்டு இருந்தது. இப்போது பஞ்சாப் கிங்ஸ் விளையாட மேட்ச் லாஸ்ட்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 மேட்ச் நடந்தது. போன வருஷம் ஆவரேஜாக 170, 180 அடிக்கப்பட்டு இருந்தது. இந்த வருஷம் அதை தாண்டுது, 205 போகுது. டாஸை வின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுங்க, பெரிய டார்கெட் போடுங்க, அதுக்கப்புறம் பவுலர்ஸில் வச்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது மேட்ச் ரிசல்ட்ஸ் சொல்லுது. ராஜஸ்தான் ராயல்ஸ் இங்கே 205 ரன் அடித்தாங்க. பஞ்சாப் கிங்ஸ் வந்து 219. ஆனால் பஞ்சாப் கிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் இங்கே சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, அதனால் 105. பட் சென்னை சூப்பர் கிங்ஸ் சேஸ் பண்ணிட்டு போனாங்க, ஒரு 18 ரன் வித்தியாசத்தில் தோத்தாங்க. ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன், முல்லன்பூர் ஸ்கொயர் ரொம்ப பெருசாக இருக்கலாம், ஆனால் ஒரு பக்கம் தான் பெருசு, இன்னொரு பக்கம் கொஞ்சம் சின்னது. ஷார்ட் பால் நிறைய டார்கெட் பண்ணி போடுறாங்க. ஸோ அதன் மூலமாக ரன்களும் இங்கே வரதை பார்க்கவும் முடியுது. ஸோ ஓவரால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டாஸ் வின் பண்ணுற டீமு ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்துட்டு பெரிய டார்கெட்டை வச்சுட்டு அண்ட் ஆப்போனண்ட்டை நிறுத்தலாம் அப்படிங்கிறது தான். இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். இப்போ பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டோம், உள்ளே வெளியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய தலைவலி இப்போது ஸ்ரேயாஸ் ஐயருக்கு. இவங்க சாம்பியன் சைடாக ஆவாங்கன்னு சொல்லும் போது இப்போ பவுலிங் பெட்டராக இருக்கணும், ரொம்ப சூப்பராக இருக்கணும். ஆனால் எனக்கு மேலே ஓப்பனிங்கும் இப்போ ஆன் அண்ட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், எனக்கு பிரியன் ஷாரியா 100 அடித்தாலும் பிராப் சிம்ரன் அடித்தாலும் பட் இருந்தாலும் ஒரு கண்ணி வெடி தான். கீழே நீங்கள் பவுலிங் எடுத்துட்டிங்கன்னா லாக்கி ஃபெர்குசன் போன மேட்ச்சில் 4 பால் என்னமோ போட்டு 2 பால் போட்டு அவர் காலை பிடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். மீதி இருக்கிறதெல்லாம் ஸ்டாயினிஸை வச்சு போட ட்ரை பண்ணாங்க, ஆனால் ஸ்டாயினிஸை வச்சும் போடலை. இப்போ லாக்கி ஃபெர்குசன் ஆட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ லாக்கி ஃபெர்குசன் இல்லைன்னா இப்போ என்ன நிலமை, யார் உள்ளே வருவா இங்கேயே சொல்ல மாட்டேன். பட் கேகேஆரோட பிளேயிங் லெவலில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அவங்க சேம் மொயினொலியோடவே போவாங்க முல்லன்பூராக இருந்தாலும். இதுக்கு நான் பேட் லுக்கில் வரேன். பேட் லுக்கில் இதுதான் முக்கியமாக பேச வேண்டிய பிரச்சனையே. இப்போது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா லாக்கி ஃபெர்குசன் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ லாக்கி ஃபெர்குசன் இல்லை, மேலே மார்க் ஆன்சன் சத்தமே இல்லாமல் ரன் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போது பஞ்சாப் கிங்ஸோட பிரச்சனை என்ன தெரியுமா, இப்போ அவங்க ஹர்ஷ்தீப் சிங் வச்சுருக்காங்க, மார்க் ஆன்சன் வச்சுருக்காங்க, சஹல் வச்சுருக்காங்க, அப்புறம் வைஷக் விஜயகுமார் ஒரு பக்கம், யஷ் தக்கூர் ஒரு பக்கம், ஸ்டாயினிஸ், மேக்ஸ்வெல், இவ்வளோ பேர் இருந்தோம். பட் எனக்கு என்னமோ தெரியல. ஸ்ரேயாஸ் ஐயர் போன மேட்ச்சில் சொன்னார், எனக்கு அந்த பவுலர்ஸோட ரிசோர்ஸை சரியாக பயன்படுத்துறது இல்லையோ ஸ்ரேயாஸ் ஐயர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ப்ளஸ் இல்லை சத்தமே இல்லாமல் ஹர்ஷ்தீப் சிங் ரன் கொடுக்குறாரு. மார்க் ஆன்சன் நியூ பால் வரும்போது மார்க் ஆன்சன் மிடில் ஓவர்ஸில் பயன்படுத்துகிறாங்க. சத்தமே இல்லாமல் அவர் நல்லா ரன் கொடுக்குறாரு, கண்ணா அப்படின்னா ரன் கொடுக்குறாரு.
இப்போ அவருக்கு பதிலாக இப்போ உமர் சாய் போகலாமாங்கிற தாட்டுமே கண்டிப்பாக வரும். இப்போ உமர் சாய் போயிட்டாங்கன்னா அப்போ லாக்கி ஃபெர்குசன் பிளேஸில் யார் ஆடுவா? லாக்கி ஃபெர்குசனோட பிளேஸில் அப்போ எஸ் தூக்கரை நீங்கள் ஆட வைப்பீங்களா? இம்பாக்ட்ஸ் ஆஃப் வைஷாக் விஜயகுமார் இப்படின்னு தான் போங்க. குல்தீப் சென் இருக்காரு. ஸோ எனக்கு சத்தியமாக புரியல. இல்லை ஏதாவது மிட் சீசனில் ஏதாவது எடுத்துகிட்டு வருவாங்களா? ஏதாவது பிளேயரை கண்டிப்பாக தேவைப்படுது. இவங்களுக்கு பவுலிங் இல்லாமலாம் கஷ்டங்க. இப்போ ஸ்டாயினிஸையும் உமர் சாய் நியூ பாலில் பயன்படுத்துவங்க, மார்க்கோ நியூ பாலில். பட் டெத் ஓவர்னு வரும்போது இல்லைங்க, லாக்கி ஃபெர்குசன் இல்லாமல் ரொம்ப கஷ்டம். போன மேட்ச் தோற்றதுக்கான காரணமே லாக்கி ஃபெர்குசன் இல்லாததான். இப்போ பஞ்சாப் கிங்ஸை பாருங்களேன், அதாவது 243 அடிக்கிறாங்க, 219 அடிக்கிறாங்க, 245 அடிக்கிறாங்க, கரெக்டு தான். ஆனால் ஆப்பனண்ட்டை பாருங்கள், 232 அடிக்க விட்டுருக்காங்க ஜிடியை. அப்புறம் ஆர்ஆரை 205 அடிக்க விட்டுருக்காங்க. அப்புறம் சிஎஸ்கேவை 205 அடிக்க விட்டுருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் 247 அடிக்க விட்டுருக்காங்க. குறைஞ்சபட்சம் 170 180 அப்படிங்கிறது வருது. அப்படி இல்லாமல் ஆவரேஜாக 190 அப்படிங்கிறனால இவங்ககிட்ட அடிக்க முடியாது. அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், ஹர்தீப் சிங் மேட்ச்சுக்கு மானாவாரியாக 35 ரன் 30 ரன் கொடுத்துட்டு இருக்காரு. இதில் மார்க் ஆன்சனை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். ஸோ இவங்களால அடிக்க முடியுது, அதே என்ன கொடுக்கவும் முடியுது. அப்போது பேலன்ஸ்டாக இருக்காங்கன்னா பேலன்ஸ்டாக கிடையாது. இப்போ நான் கேகேஆர் பக்கம் நான் மூவ் ஆகிறேன். கேகேஆர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சரி, போன மேட்ச் அது என்னவோ சென்னை சூப்பர் கிங்ஸ் தட்டி எழுப்பிட்டாங்க. ஒரு நல்ல ரிதம் கிடைச்சது. ஏன்னா வைபவ் ஆர்ஆராவும் ஹர்ஷித் ராணாவும் இதுக்கு முன்னாடி போட்டதோட போன மேட்ச் ரொம்ப சூப்பராக போட்டாங்க. அதுக்கு அவங்கள நல்லாவே தட்டி விட்டாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் நல்லாவே உசுப்பேற்றிட்டாங்க. ப்ளஸ் அதை தாண்டி அவங்களுக்கு ஏதோ காம்பினேஷன் அமைஞ்ச மாதிரி இருக்குது. ஒரு வருண் சக்கரவர்த்தி, மொயின் அலி, இன்னொரு பக்கம் சுனில் நரேன், இதுதான் அவங்க காம்பினேஷனு. இதை நீங்கள் கலைக்காதீங்க. அப்புறம் வைபவ் ஆர்ஆரா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹர்ஷித் ராணா. ஸோ இந்த காம்பினேஷன் நீங்கள் கலைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அமைஞ்சிருச்சு. ஐ திங்க் அதோடவே போவாங்கன்னு நினைக்கிறேன். பட் மேபி ஸ்பென்சர் ஜான்சன் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு மொயின் அலியும் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்களோ எனக்கு பர்டிகுலராக எனக்கு தோணுது. இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் கிட்ட 200 அடிப்பாங்க, சுருட்டுவாங்க. திரும்பி எல்எஸ்ஜி 238 அடிப்பாங்க, சேஸ் பண்ணிட்டு போய் பக்கத்தில் தோப்பாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் 103 சுருட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த அன்னியன் மாதிரியும் திடீர்னு ரெமோ மாதிரியும் அம்பி மாதிரியும் அவங்களோட பல ரூபமாக மாறி 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 வருது. ஸோ அதுதான் அவங்கக்கிட்ட பிரச்சனையே. இப்போ ஒன்றும் இல்லை, அவங்க ஒருவேளை எல்எஸ்ஜிட்டையும் வின் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன், இப்போ ஹேட்ரிக் வின்னு. இப்போது இந்த மேட்ச் இப்போ வின் பண்ணாங்கன்னா ஆஹா கேகேஆர் பழைய கேட்குறதாண்டா, கேகேஆர் அவங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் தாண்டா அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்கும். பட் ஆனால் ஒன்று, கேகேஆர் போன மேட்ச்லேருந்து அவங்க டிஃப்ரெண்ட்டாக தெரியுறாங்க, அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. பட் இண்டிவிஜுவல்ஸாக பேசும்போது இப்போ ரஹானிக்கிட்டேருந்து ஒரு 30 ரன் ஆட்டோமேட்டிக்காக வருது. நரேனும் சரி தீகாக்கும் சரி 50-50 தான். ஆனால் அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. யாராவது ஒருத்தவங்க ஆனால் 2 பேரும் 50-50 தான் ஒன்று. அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர், எனக்கு இன்னமும் வெங்கடேஷ் ஐயர் 23 கோடி இல்லை, அதை தாண்டி அந்த ஒரு பிளேயர் அந்த பொசிஷனில் அவரோட கான்ட்ரிபியூஷன் எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை. அப்புறம் ரகுவன்ஷி ஒரு 30-40 ரன் அவர்கிட்ட ஷுவராக வருது. பட் அந்த பொசிஷனை மாற்ற வேணான்னு எதிர்பார்க்குறேன். ரின்கு சிங்கும் கொஞ்சம் பேட்டில் போன தடவை பட்ட மாதிரி இருந்தது. அதே போல் மொயின் அலி அவரோட கான்ட்ரிபியூஷன் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, பார்ட் டைம் ஸ்பின்னராக தான் அங்கே ஓகேங்களா. இங்கிலாண்டில் வேணால் ஒரு மெயின் ஸ்பின்னராக இருக்கலாம், அப்படிங்க ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் சரியாக பண்ணுறாரு. ரசில்கிட்டேருந்து இன்னும் பவுலிங் பெருசாகவும் வரவும் இல்லை. பட் மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பஞ்சாப் கிங்ஸை தாண்டி கேகேஆர் டீம் ஒரு மாதிரி பெட்டரான டீமாக கண்ணுக்கு தெரியுறாங்க. ஆனால் ஒன்று தாங்க, பஞ்சாப் கிங்ஸ் பேட்டிங் மட்டும் அவங்களுக்கு சரியாக வந்துச்சுன்னு வைங்களேன், பெட்டராகவே இருக்கும். சரி, பேட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நரேன், வருண் சக்கரவர்த்தி, எனக்கு அலியை எடுத்துகிட்டு வருவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. வின்னிங் காம்பினேஷனை கலைக்க வேணாம் அதான் சொல்லலாங்க. இது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்கும் போது கீழே அவங்களுக்கு ஸ்ரேயா சைட் ஸ்பின்னர் நல்லா ஆடுவார். அப்புறம் நேஹல் வதேரா, சஷாங்க் சிங். ஸோ இந்த 3 பேரும் ஸ்பின்னர் நல்லா அடிக்கிறவங்க. இப்போ இவங்க 3 பேர் இந்த ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கத்தில் மேலே ப்ராப் சிம்மனும் ஸ்பின்னர் வந்தாருன்னா அட்டாக் பண்ணுவார். யோசிக்கலாம். ஆனால் ரஹானி வந்து சாஃப்ட் பிளேயர், சாஃப்ட் கேப்டன் இல்லை ஹார்டாக அட்டாக்குக்கு இப்போ போயிட்டுருக்கிறாரு. அன்றைக்கி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அவரோட கேப்டன்ஸ் தெரிஞ்சுது. அப்போது இனிஷியலாக அலி எப்படியும் முன்னாடி இயர்லியாக கொண்டு வரதை பற்றி யோசிப்பார், நரேனை கொண்டு வரதை பற்றி யோசிப்பார். ஸ்ரேயாஸ் ஐயர் ஆக்சுவலி டிஃபெண்டிங் சாம்பியன் கேப்டன் அவர், இவர் டிஃபெண்டிங். ஏன்னா கேகேஆர்லாம் ஒரு டீம் தானே. இப்போ வைபவாராவும் வருவார், ஹர்ஷித் ராணாவும் வருவாங்க. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் எவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்கிறாமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. பட் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து அசால்ட்டாக 50-50 அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு. நேஹல் வாதிரா கிட்ட வந்து பேட்ஸ்விங் நல்லாவும் இருக்குது, சஷாங்க் சிங்கும் பண்ணுறாரு. பட் என்னன்னா மேக்ஸ்வெல் ஸ்டாயினிஸ் தான் இங்கே பிரச்சனையே. ஸோ இவங்களுக்கு மேலே ஃபுல்லாக சூப்பர், பட் கீழே ஃபுல்லாக ஒரு மாதிரி பிரச்சனை. அதே நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ யுஸ்வேந்திர சகலோட பேர், இந்த பேட்டில் கொண்டு வர மாட்டோம். இப்போ யுஸ்வேந்திர சகலை அந்தளவுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் பெருசாக யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. ரஹானி ஸ்பின்னர் நல்லா ஆடுவார், வெங்கடேஷ் ஐயர் ஸ்பின்னர் நல்லா ஆடுவார், ரின்கு சிங்கும் ஸ்பின்னர் நல்லா ஆடுவார். பட் இன்னொரு பக்கம் எனக்கு பஞ்சாப் கிங்ஸ் வந்து அந்த பவுலிங் காம்பினேஷனே அமையலை. அப்படிங்கும்போது
எப்படி நாங்கள் எங்களால் பேட்டில் எங்கள் சரியாக பேச முடியும். பட் ஹர்ப்ரீத் பரார் மேபி எடுத்துகிட்டு வருவாங்களோன்னு எதுவும் தோணுது. பட் ஹர்ப்ரீத் பரார் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா எவ்வளோ ஸ்பின்னர் டீம்களை வச்சுப்பாங்க பார்ப்போம். பட் மேக்ஸ்வெல் இன் பவர் பிளே எடுத்துகிட்டு வருவாங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் மேக்ஸ்வெல் நிறைய எடுத்துகிட்டு வரலாம். சஹல் ஒரு பக்கம் யூஸ் பண்ணுறது இல்லாமல் யூஸ் பண்ணலாம் வேணாமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் முடிவு பண்ணுவாங்க. ஸோ பார்ப்போம். பட் முழுக்க பஞ்சாப் கிங்ஸ் வந்து அவங்களோட பேட்டிங்கை ரொம்ப அதிகமாக டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. 250 பத்த மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. பட் எவ்வளோ தான் பத்தும் பார்ப்போம். பட் இந்த மேட்ச்சு முல்லன் பூரில் நடக்குது, ஹோம் அட்வான்டேஜ். ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஹோமில் ஒரு மேட்சை வின் பண்ணி ஒரு மேட்ச் தோற்றுருக்கிறாரு. அதுவும் கொஞ்சம் சென்னை சூப்பர் கிங்ஸ் விட்டுருந்தா ஜெயிச்சிருந்துருப்பாங்க. ஸோ அந்த நிலமை தான் அந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா அப்படின்னு பார்க்கும்போது பேப்பர் படி கேகேஆர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 52% கேகே ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, 48% பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எனக்கு இருக்கானந்தா பஞ்சாப் கிங்ஸ் ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு, இல்லை பவுலிங் எனக்கு சரியாக அமைஞ்சிச்சுன்னா பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிப்பாங்க, இல்லைனா வந்து எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ஃபேண்டஸி 11 ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் பவுலிங்கில் வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா பிக் பண்ணுறேன். ஆல்ரவுண்டரில் நான் சுனில் நரேனை பிக் பண்ணுறேன். அப்புறம் பேட்டிங்கில் ஸ்ரேயாஸ் ஐயர், அஜின்க்யா ரஹானே, நேஹல் வதேரா, ரகுவன்ஷி இவங்களை வந்து பிக் பண்ணுறேன். அப்புறம் விக்கெட் கீப்பிங்கில் ப்ராப் சிம்ரான் வந்து நான் பிக் பண்ணுறேன். நான் வந்து இங்கே லீக்காக ப்ராப் சிம்ரான் பார்க்கும்போது எனக்கு ப்ராப் சிம்ரான் பக்கம் போயிட்டு இங்கே பிரேன் ஷாரியாவை பிக் பண்ண முடியாது. நான் ஓப்பனரில் யாராவது இங்கே ஒரு ஓப்பனர் அங்கே ஒரு ஓப்பனர் அப்படி தான் நான் பிக் பண்ணுறேன். அப்புறம் ரஹானே, நான் ரின்கு சிங் கூட எடுக்கலான்னு எனக்கு தோணுது, அவருக்கு பேட்டில் சரியாக படுது. இல்லை அலி கிட்ட போகலாமா? பட் அலினா எந்த அளவுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். அப்புறம் ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, ரகுவன்ஷி இப்படி போகிறேன். சைடில் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நரேன் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர். நரேன் கேப்டன், அப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் வைஸ் கேப்டன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஸ்ரேயாஸ் ஐயர் மேலே வராரு, எப்படியும் பவர் பிளேக்குள்ளே வருவார், விக்கெட் போனாலும் வந்துருவார். அவர்கிட்ட ஒரு 50 இருக்குதுங்கிறதால வைஸ் கேப்டனை பிக் பண்ணால் நரேனுக்கு 4 ஓவர் கண்டிப்பாக கிடைக்கும். பவர் பிளேயில் பேட்டிங் வர அவரை விட வேறு யாரை வேணாம் காரணம் சொல்லவே தேவையில்லை. பட் இதுதான் என்னோட டீமு பஞ்சாப் கிங்ஸ். பார்ப்போம். போன மேட்ச்சு பெரிய ரன் அடித்து தோத்தாங்க, பட் பெரிய ரன் அடிக்கிறாங்க, தோக்குறாங்க, பெரிய ரன் அடிக்க விட்டு கொடுக்குறாங்க. பட் ஸ்ரேயாஸோட கேப்டன்சி மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருந்தது, இப்போவும் இருக்குது. என்ன பண்ணுறாரு பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்ல கிளிக் பண்ணுங்கள். பட் ஆனால் இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பத்தியா?